நாங்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பச்சை மிளகா கறி பார்க்கலாம். சிக்கன் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சிக்கனுக்கு தேவையான பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பச்சை மிளகா கறிக்கு பச்சை மிளகா தான் நிறையா போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே தேவையில்லை இதுக்கு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகிற வரைக்கும் வச்சு மூடிட்டு அப்புறம் வெந்ததும் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வெளியே வந்துருக்குது. உப்பு இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி தூவி இன்னொரு 5 நிமிஷம் வெந்ததும் எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிச்சிக்கலாம். அதுதான் பச்சை மிளகா தண்ணி. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு. ரைஸுக்கு மட்டும்தான் இந்த பச்சை மிளகா கறி. ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு வேறு மசாலா எதுவுமே இல்லை. வெறும் பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சையாகவே மேலே போடணும். 6 முட்டை எடுத்து உடச்சி மேலே ஊற்றிக்கலாம். ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சு மூடி எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் இன்னும் இதே வேணும்னு கேட்குவாங்கோ. எடுத்து ஒரு பவுலில் போட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா தண்ணி, பச்சை மிளகா கறி. காரம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது. உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தி போடுறவங்க போடலாம், கம்மி போடுறவங்க போடலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என் பொண்ணுக்கு உப்பு கொடுக்குறப்பா இருக்கும். சூப்பர்.